வெல்கம் டு விட்ஸ் கிளாஸ் பேங்கிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல் இதுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்தது. அதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் tnpsc.gov.in. ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு போனோன்னா நமக்கு இந்த இடத்துலேயே எல்லாமே காட்டும். என்னென்னலாம் கரண்ட்டாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஏதாவது அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும்னா அது எல்லாமே காட்டும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதுவாக இருந்தாலும் அது உங்களோட இது தான். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் கோடு எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல் அப்ளை நோ இது கொடுத்துருங்க. ஓகேவா? உங்களோட ஐடி ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இது போயிடும். ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கிளிக் ஹியர் டு செலக்ட் த நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டு அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது அந்த க்ரீன் கலரில். இதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா, இதில் நீங்கள் இதை அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா? நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களான்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிப்ளமோ லெவல்னால் அதை அப்ளை நான் கொடுத்துருங்க. அகைன் உங்களோட ஐடி கேட்கும். ஓகேவா? ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு பண்ணாதீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் போய் கிளிக் பண்ணாதீங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். சரியா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேஜஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 12 வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். ஓகேவா? எதெல்லாம் இன்டூ மார்க் இருக்கோ அது ஃபுல்லாகவே க்ரீன் டிக் ஆச்சுன்னா மட்டும்தான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? ஸோ கண்டினியூ தொடர்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் நீங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எல்லாமே அது தெரியும் அப்படின்னா ஜஸ்ட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்ட்லி டேக்கன் ஃபோட்டோஸ் தான் இருக்கணும். ஃபோட்டோஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, என்ன டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க ரெண்டுமே மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ சில பேர் டேட் ஆஃப் பர்த் போட்டுறீங்க, அது கிடையாது. நேம் அண்டு ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான டேட் தான் அதில் இருக்கணும். சரியா? ஸோ என்ன டேட்டில் எடுத்தீங்க அது வித்தின் 3 மந்த் பீரியடுக்குள்ளே இருக்கணும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் சைனை சேவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சிக்னேச்சரையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் சேவ் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போது ஃபோட்டோவை சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சைனை போய் சேவ் பண்ணுங்கள். ஓகேவா? சைனை சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கவும் அதை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஓடிஆரில் தான் போய் பண்ண முடியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் போய் பண்ண முடியும். இப்போ எதுவும் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? அகைன் உங்களோட நேம் எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகாமல் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அட்ரஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க.
ஓகே, இதில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா டிப்ளமோவில் என்ன இது நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மேஜர் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ரிபிள்இ எடுத்திருந்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இ அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். இல்லை நான் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் படித்தேன், இல்லை டிப்ளமோ சிவில் படித்தேன், எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? உங்களுக்குன்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் கோட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டே எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கோடோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டோன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு கேட்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதை கேட்குற டீட்டெயில்ஸ் தெளிவாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பர்சனல் டிசபிலிட்டிஸ் இருந்தால் ஓகேன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிவிடுங்க. அதேமாதிரி எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு அடுத்தது கேட்குற டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் ஏதாவது இல்லை அப்படின்னா அதுவே காட்டும். அது இருந்தால் நீங்கள் ஓகே கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். 10th உங்களோட டேட். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும், என்ன டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்த டேட் தான் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன டேட் இருக்கோ நீங்கள் அதை கொடுத்தாவே போதும். ஓகேவா? நீங்கள் தனியாக பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன டேட் இருக்கோ நீங்கள் அந்த டேட் கொடுத்தாவே போதும். ஓகேவா? சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் ரைட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? டிப்ளமோன்னு கொடுங்க, இல்லை நான் டிப்ளமோ படிக்கல, டிகிரி இன் இன்ஜினியரிங்னா நீங்கள் அதையும் தெளிவாக கொடுத்துருங்க. ஓகேவா?
ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஓரியன்டாக இருக்க அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டு தான் கொடுக்கணும், ஈக்குவலன்ட் கொடுக்கக்கூடாது. சரியா? ஸோ ப்ரிஸ்கிரைப்டு கொடுத்துட்டு அடுத்து கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இது பண்ணிடுங்க. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்துக்குமே எஸ் அப்படின்னு மட்டும் கொடுக்காம அவங்க கொடுத்துருக்கிறத தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது இல்லை அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் கோட் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போது வந்து நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அந்த செலக்ட்டுக்கு நான் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெலக்ட் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இந்த ரீசெலக்ட் பண்ணுறதுலாம் எங்கே போகலாம் அப்படின்னா, ஓகேவா, எக்ஸாம் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் அதில் நம்ம போனோம் அப்படின்னா, ஓகே, அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது ரீசெலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டுச்சா, அதை நம்ம போய்ட்டு ரீசெலக்ட் பண்ணிடணும். ஓகே, ரீசெலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா? பட் அகைன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த மாதிரி க்ரீன் டிக் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த பேஜ் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஓகே, உங்கள்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேவா? PSTM சப்போஸ் நான் டிப்ளமோலையும் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்னா நீங்கள் PSTM கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் டிகிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிகிரியில் நீங்கள் தமிழ் மீடியம் படித்தா PSTM கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துடுங்க. ஓகேவா? ஸோ டிப்ளமோவும் நீங்கள் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை நான் டிப்ளமோ படிக்கல டிகிரி தான் படிச்சிருக்கேன்னா டிகிரியும் நீங்கள் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஃபீஸ் கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன்னா மட்டும் எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா?
சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அப்லோட் பண்ணணும். என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேவா? தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை ITI முடிச்சிருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு அதில் என்ன டாக்குமெண்ட் கேட்குதோ அந்த இடத்துல போய் தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. எல்லா டாக்குமெண்ட்டும் அது மார்க் பண்ணியிருக்க அந்த ரெட் மார்க் இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ரெட் மார்க் இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ரெட் மார்க்கில் இருக்க எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது. ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருந்தா மட்டும், அதாவது ரெட் மார்க் கொடுத்துருந்தா மட்டும் அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது மேண்டேட்ரி கிடையாது. ஓகேவா? நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அந்த இடத்துல அது மேண்டேட்ரியாக கேட்டிருந்தா மட்டும் ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இல்லை அப்படின்னா அது தேவை கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு அந்த ரெட் மார்க் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் மேண்டேட்ரி, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு, ஓகே, செக் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சப்மிட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விட்டுட்டிங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணோன்னா தான் நமக்கு இந்த ஆப்ஷனே கேட்கும், இல்லைன்னா கேட்காது. ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஓகேவா, சரின்னு கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போயிடுங்க. ஓகேவா? ஃபைனலாக சப்மிட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட். ஓகேவா? பேமெண்ட் நீங்கள் போய்ட்டு என்ன மோட்லனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? என்னென்ன போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் SBI யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பேமெண்ட் மோட் யூஸ் பண்ணாலும் சரி, ஓகே தான். ஓகேவா? அதில் நீங்கள் ஆன்லைன் எப்படி தான் ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறீங்க. கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இல்லை நெஃப்டா, UPI அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறீங்க. UPI மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் UPI கொடுத்தீங்கன்னாவே போதும், அதிலே ஸ்கேன் எல்லாமே காட்டும். நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணால் போதும். ஓகேவா? இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவரிஸை கேளுங்க. அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் கூட உங்களோட குவரிஸை கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.